வணக்கம் மக்களே, நான் உங்க பிரீத்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550D TMT பாஸின் இது நம்ம ஏரியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி பீச் ரோட்ல புதுசா கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு இருக்கிற ஆலியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் அகாடமி தான் வந்திருக்கோம். இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஐஸ்வர்யம் 550D TMT பாஸ் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் இன்னைக்கு டைரக்டா நம்மளுடைய எண்ட் கஸ்டமரான மிஸ்டர் ஷேக் மைதீனை தான் மீட் பண்ண போறோம். சார் வந்து பிஸியா கிட்ஸ் எல்லாத்துக்கும் பிளே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட போய் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம ஐஸ்வர்யம் டிஎம்டி பார் சேனல் சார்பா உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. இப்போ நம்மளோட ஸ்போர்ட்ஸ் அகாடமில என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லாம் இன்க்ளூட் இருக்கு சார்? ஸ்டில் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். கிரிக்கெட்னா பாக்ஸ் கிரிக்கெட், ஓகே. ஃபுட்பால்னா டர்ஃப், அது போக வாலிபால். அப்புறம் ரெண்டாவது ஃப்ரம் ஃபியூச்சர்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா ஜிம், ஷட்டில் கோர்ட், ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி விஷயங்கள் வருது. ஃப்ரண்ட் ஆஃப் ரோடு ஃபேஸ்ல ஸ்டால், ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி போடுறோம். ஓகே ஓகே. இது உங்களோட ஓன் பில்டிங் தானே? ஆமா, ஓன் பில்டிங். ஆக்சுவலா லேண்ட் வந்து போர்ட் லேண்ட். இது நம்ம லீஸுக்கு ஹையர் பண்ணி அதை நம்ம ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ வந்து ரெண்டுக்கு இதை விடுறீங்களா இல்ல எந்த மாதிரி? இல்ல ரெண்டுக்கு எதுவுமே விடுறது கிடையாது. எல்லாமே நம்மளே டேக் ஓவர் பண்ணி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே போட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ எப்போ ஓபன் பண்ணலாம்னு இருக்கீங்க? ஆக்சுவலா ஆல்ரெடி ஒரு டர்ஃப் கோர்ட் ஓபன் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 months ரன்னிங் ஆயிடுச்சு. ட்ரையல் மாதிரி நாங்க மூவ் பண்ணி பார்த்துட்டோம். நல்லா போயிட்டு இருக்கு. ஃபர்தரா இது வந்து மேபி ஜூன் அல்ல பிப்ரவரில ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும். கவர் ஆகி நாங்க ஓபன் பண்ண பிளான்ல இருக்கோம். இப்போ ஆல்ரெடி இதே மாதிரி நீங்க வச்சிருந்தீங்களா இல்ல இது புதுசா? இல்ல ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். இந்த இன்ட்ரெஸ்ட்ல இந்த பிசினஸ்க்குள்ள உள்ள வந்திருக்கேன். இந்த விளையாட்டு மேல பிரியத்தினால இந்த பிசினஸ் கொடுக்கணும், இது போக இந்த பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு கேம் இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படிங்கறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கோம். நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்க? ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட். ஓகே. ஸ்கூல் டைமா இல்ல எப்படி? ஸ்கூல் டைம் மட்டும் தான். ஓகே ஓகே. நான் காலேஜ் படிக்கல. சோ அதனால ஃபுட்பால் அந்த ஸ்கூல் டைம்லயே நிப்பாட்டிட்டேன். அப்ப உங்களோட நேச்சர் ஆஃப் வர்க்கிங் என்ன சார்? ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ் பாத்தீங்கன்னா பீஃப் ஸ்டால், சைலி பாத்திமா பீஃப் ஸ்டால்னு தூத்துக்குடியில ஒரு ஸ்டால் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்க லோக்கல் பீப்புள் எல்லாத்துக்குமே எங்க கடை தெரியும். 40 years அந்த கடை இருக்குது. செகண்டரி பிசினஸா நான் யூஸ்டு கார் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, தேர்ட் அட்டெம்ப்டா நான் இத எடுத்து கையில எடுத்துக்கிறேன். இப்போ மல்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? எல்லாத்துலயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ் மேம். ஓகே சார். இப்போ இந்த ரோட்ல நீங்க இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ரீசன்? ஆக்சுவலி இதுல லைக் பண்ற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து வாக்கிங் போற பர்சன் நார்மலா உள்ள வருவாங்க. ஃப்ரெஷ்ஷர் இந்த இடத்துல நல்லா கிடைக்கும். விளாட வந்தவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால இந்த இடத்துல சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு துறைமுகம் கிடைச்சது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கு ப்ராப்ளம் எல்லாமையும் அவங்களே எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே. ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்போ நீங்க உங்களோட சக்சஸா என்ன பாக்குறீங்க? ஏன்னா நீங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் மட்டும் தான். ஓகே. என்னோட சக்சஸ்னா ஹார்ட் ஒர்க் தான். எனக்கு சப்போர்ட்டிங் பார்த்தா என்னோட அம்மா, எங்க அப்பா 2 பேரும் நமக்கு ஃபுல் சப்போர்ட் எனக்கு. சோ அதனால எனக்கு தைரியமா அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப் என்னால போக முடிஞ்சது. சில பேரண்ட்லாம் வந்து அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு பிள்ளைகளை விட மாட்டாங்க, யோசிப்பாங்க. கைக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அவங்களே பேஸ் பண்ணி பட் என்ன அப்படி கிடையாது. எல்லாமே எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நான் அதை ப்ராப்பரா கொண்டு போயிருக்கேன். ஓகே சார். இப்போ வந்து எடுத்த உடனே சக்சஸ் வர முடியாது, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ நீங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிலாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா மல்டி பிசினஸ் நான் பண்ணனால ஒவ்வொரு பிசினஸையும் நான் அப் அண்ட் டவுன் ஃபேஸ் பண்ணி தான் நான் இங்க வந்திருக்கேன். இது எனக்கு நியூ என்ட்ரி. அதனால இனிமே தான் இதோட அப் அண்ட் டவுன்ங்கிற விஷயம் நமக்கு தெரியும். பட் நம்ம ஏற்கனவே பார்த்த பிசினஸ் வரைக்கும் நான் எதுலயுமே நான் ஃபெயிலியர் இல்ல. ஓகே சார். ஓகே. அந்த மாதிரி நல்லா போயிருக்கு. ஓகே சார், தேங்க் யூ. ஓகே சார், உங்களுக்கு நம்மளோட ஐஸ்வர்யம் 550D TMT பார் எப்படி தெரிய வந்துச்சு அண்ட் அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா இந்த மெட்டீரியல் வந்து டிவி ஆடு அண்ட் வால் இந்த மாதிரி இடங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஓகே. அந்த மெட்டீரியல் பிடிச்சிருந்துச்சு. அதனால நம்ம இங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் டீலர் யாருன்னு ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கடை கிடச்சிது. அந்த கடை மூலமாக நாங்கள் மெட்டீரியல் எடுத்து எங்களுடைய பில்டிங்கை நாங்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். மெட்டீரியல் வாஸ் குட், நல்லா போயிட்டு இருக்குது. வளைக்கிறதுக்கோ அல்லது எந்த ஒரு விஷயத்துக்கு ஃப்ளக்சுவேஷன் நல்லா இருக்குது. ஓகே ஓகே சார். அதனால இந்த மெட்டீரியல் விருப்பப்பட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே சார். இப்போ உங்களோட நெக்ஸ்ட் நீங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யம் எடுப்பீங்களா? கண்டிப்பா. ஆமா, அதனால தான் நம்ம அதை சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு தடவை சூஸ் பண்ணா அந்த பிராண்ட்ல தானே போகணும். அதான். ஏன்னா நீங்க விசிபிளா தான் பார்த்து வந்திருக்கீங்க இல்லையா? நேம் கேள்விப்பட்டு உள்ள வந்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்து மணி மைண்டடா இருக்காங்க இல்லையா? சோ மணி இம்பார்ட்டன்ட் தான் அண்ட் ஆல்சோ ஹெல்த்தி லைஃப் இருக்கு இல்லையா? சோ நிறைய பேர் மணி மைண்டடா இருந்து அதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹெல்த்தை வந்து பார்க்க மாட்டேங்காங்க. சோ உங்களோட சைடுல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல தவறுதான். ஆக்சுவலி எல்லாருமே வந்து மணிங்கிற விஷயத்துல ஒரு மோட்டிவான ஒரு ஸ்போர்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது தவறு. எல்லாருமே அவங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் அவங்க உடம்பையும் பார்த்தே தீரணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த பிசினஸை நான் ரன் பண்ணியிருக்கேன். இளைய தலைமுறைக்கும் சரி இப்போ உள்ள தலைமுறையும் சரி எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல கண்டிப்பா உள்ள வரணும். பணம் எந்த அளவுக்கு தேவையோ உடல் ஆரோக்கியமும் அந்த அளவுக்கு தேவை. அதை கவனம் செலுத்தி பார்த்தா ரெண்டுமே நல்லபடியா போகும். ஓகே சார். இப்போ நீங்க உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்ல இன்னும் உங்களோட கோல் பெண்டிங் இருக்கா? லைஃப்ல நம்ம குளிக்குள்ள போற வரைக்கும் யாருமே அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஓகே. எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப் மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். லைஃப்க்கு எப்போ நமக்கு பை கிடைக்குதோ அப்போ போய்கிட்டே இருக்கணும். சந்தோஷமா ஏற்றுக்கணும் அதை. ஓகே சார். இப்போ கரண்ட் ஜெனரேஷனுக்கு உங்களோட ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா எல்லாரும் உள்ள வாங்க. ஓகே ஓகே. விளையாட்டு ரொம்ப முக்கியம். உடம்பு ரீதியாலும் சரி மன ரீதியா இருந்தாலும் சரி இது ரெண்டுமே பொருந்தும். இது ஓகே சார். உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க இன்னும் முன்னேறி போறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. And thank you for your time. Thank you.
இதே மாதிரி அடுத்த ஒரு இது நம்ம ஏரியா எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பாய். இது வரைக்கும் பிரீத்தியை பேசிதானே பார்த்துருப்பீங்க. இப்போ விளையாண்டு பார்க்க போறீங்க. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஹலோ 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 விளையாடலாமா? I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?